ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து மவுண்ட் சர்ச் இருக்கும்ல, அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து சர்ச்செல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து மலை ஏற போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏறது. இப்போ டைம் வந்து 2:30 மணி ஆக போகுது. சென்ட் தாமஸ் மவுண்ட் நேஷனல் சைன்க்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வெல்கம் சீதான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஃபஸ்ட் டைம் தான் வரேன். இந்த மலை மேலே தான் சர்ச் இருக்கும், அங்கே சர்ச்சுக்கு தான் போக போகிறோம். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்ஸ் தான் மார்னிங் 6 to ஈவினிங் 8 வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயிலுக்கு இங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கே வந்தீங்கன்னா இந்த ஆர்ச்சுள்ள தான் உள்ளே வருவீங்க. இங்கே ஒரு ஸ்டாச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேண்டில்ஸ் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பயணத்தை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து மேலே ஏறிட்டுருக்கோம். நிறைய வீடு அதெல்லாம் இருக்குது இங்கே. ஸோ சென்னை கிளைமேட் கூலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் கூலாக இல்லை, இன்னும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சிட்டோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வீடுலாம் இருக்குது பக்கத்தில். வீட்டிலேருந்து ஒரு பாதை வந்து மலை பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வழி தான் நம்ம உள்ளே போகிறோம். மேலே வரும்போது நீங்கள் பைபிளில் இருக்கிற வசனம்லாம் இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் பார்த்துட்டு போயிடலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னா இங்கே மாதிரி உட்காரலாம். இந்த சைடில் உட்காரலாம். நாங்கள் என்ன ஒரு 100 மீட்டர் சைடு இருப்போம். 100 மீட்டர் சைடு இருக்கும். நாக்கு தள்ளுது, ஏற முடியல. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டு தான் வந்து இப்போ ஏற போகிறோம். 2:30 மணி ஆயிடுச்சு. அதனால் சாப்பிட்டு ஏறதுனால முடியல. ஸோ பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னு தெரில. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு சிட்டி வியூ கொஞ்சம் கிடைக்கும். அதே மாதிரி ஏறிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா வியூ கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். ஸோ இப்போ மேலே சர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம மேலே வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ ஏறலாம் வாங்க. இங்கெல்லாம் நிறைய போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க, பேனர், பைபிள் வசனங்கள், சர்ச்சு ஃபோட்டோஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் சர்ச்சு மேலே மலை மேலே ரீச் பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறீங்களா, இதான் சர்ச். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய்த்துட்டு பார்க்கலாம். ஸோ சர்ச் என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இங்கே கேண்டில்ஸ் நீங்கள் வைக்கலாம். இது எதனால கட்டுறாங்கன்னு தெரில எனக்கு. இங்கே வந்து அவுட்டோர் சர்ச் நடக்கிறப்போ வந்து இங்கே வந்து பேசுவாங்க போல். எல்லாம் இங்கே உட்காரதுக்கு நிறைய ஸ்பேசிஸான இடம் இருக்குது. ஸோ உங்களை பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவோட சிலை வச்சுருந்தாங்க. சிலுவை போடுவாங்கள்ல, அப்போ வந்து ஒரு சிலை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து நம்மளுக்கு சென்னை வியூ கிடைக்கும். இங்கேருந்து நல்லா வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இங்கேருந்து நீங்கள் சென்னை வியூ ஃபுல்லாகவே பார்க்கலாம். பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. ஸோ அதுதான் மெட்ரோ ஸ்டேஷன். நாங்கள் தெரியுதில்ல, அதுதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து மலை மேலே இருக்கோம் சர்ச்சுக்கு. ஸோ நல்லா இருக்குல்ல. நீங்களும் வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நல்ல லொக்கேஷனை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சர்ச் எங்கே இருக்குன்னு உங்களை நான் கீழே வந்து அதில் போடுறேன். இந்த சர்ச் எங்கே இருக்குன்னு கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லொக்கேஷன். நீங்கள் பார்த்துக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கும். ஸோ சர்ச்சு சூப்பராக இருக்குது. நாங்களும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ சென்னை சிட்டி ஃபுல்லாக தெரியுது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ பார்க்குறீங்களா எப்படி தெரியுதுன்ட்டு. சென்ட் தாமஸ் வாக்கா கீழே ஒரு சர்ச் இருக்குது. இங்கே மியூசியமும் பார்க்கலாம். ஸோ தெரியுதா, இதுதான் மியூசியம். உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மியூசியம் ஃபுல்லாகவே உங்களை காமிக்கிற பாருங்கள். ஸோ நிறைய பேர் காமிச்சாங்க, என்னன்னு தெரில. நான் இப்போ தான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம மலையோட வியூ. ஸோ தெரியுதா, இதுதான் நம்ம மலையோட வியூ. வீடு ரூட் இப்படி இருக்குது. இது வந்து கார் போகிற ரூட்டு, காரு பைக்கெலாம். ஸோ இந்த சைடு இருந்தீங்கன்னா இது நடந்து வர ரூட்டு. அதுதான் சர்ச்சு அங்கே தெரியுதுல்ல, இதுதான் வந்து சர்ச்சு மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்போல்லாம் கப்பலில் வேலை செஞ்சவங்க அதெல்லாம் இருக்குது. இங்கே இன்னொரு சர்ச் வந்து வியூ இருக்குது. இது கீழே நம்ம பார்த்தோம்ல சர்ச்சு இன்ட்ரோவில், அந்த சர்ச்சு இது. அந்த காலத்தில் மண்ணில் செஞ்ச எல்லாம் பொருளோட மிஸ்ஸிங் பார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது எல்லாம் அந்த காலத்தில் செஞ்சது. எல்லாமே கல்,
அந்த காலத்தில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து எடுத்துன்னு வந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸ் எவ்வளோ சர்ச்சஸ் இவங்களுக்கு இருக்குன்றது இங்கே மென்ஷன் பண்ணுறது போல். ஸோ உங்களை பார்த்தால எல்லாம் தெரியும். நிறைய சர்ச்சஸ் இந்த மாதிரி தான் கட்டப்பட்டுருக்கு. ஸோ சூப்பராக இருக்குல்ல. கீழே போனால் இன்னும் இருக்குது. கீழே வந்து நிறைய அவார்ட்ஸ் போல் இருக்குது. அவார்ட்ஸாக இல்லை என்னன்னு தெரில எனக்கு சரியாக. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த ரூம் ஃபுல்லாகவே தான் வச்சுருக்கானுங்க. எதுன்னு சொல்லி கீழே காமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் இது என்னன்ட்டு. ஸோ எல்லோரும் ஃபோட்டோ வச்சுட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ரிப்ளைஸ் ஆஃப் த அவார்ட்ஸ் அப்படின்னா நல்லா இருக்குது. உள்ள பார்க்கணும். கல்வரி ஆஃப் சென்ட் தாமஸ்ன்னு போட்டிருக்கு. இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் சென்ட் தாமஸ் பாடி அப்படின்னு போட்டிருக்கு. ஃபாலோவர்ஸ் பில் அப்படின்ட்டு. இதுதான் சென்ட் தாமஸ் பாடி அப்படின்னு போட்டிருக்கு. ஃபாலோவர்ஸ் அப்படின்னு. இவங்க தான் இயேசு பிரபுவோட 12 பேர் வந்து சிஸ்டர்ஸ். பைபிள் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இவங்க தெரிஞ்சிருக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட்னா என்னான்ட்டு. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் நம்மளுக்கு இருக்குங்க, யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களை வந்து இங்கே பூண்டு லைட்ஸ் சொன்னாங்க. சாப்பாடு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். மேலே வந்து நம்ம பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம டைரெக்டாக மலை மேலேக்கு பைக்கு, கார் எடுத்துன்னு வரலாம். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒரு ஈவினிங் டைமில் வாங்க. ஒரு 4 மணி 5 மணி வந்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் மேலே ஏறி இங்கே இடத்துக்கு ரீச் பண்ணிக்கலாம். மேலே வந்து சுற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கீழே போகலாம். இங்கேருந்து சென்னை வியூ உங்களுக்கு தெரியுதா? நான் காமிச்சல சென்னை வியூலாம் தெரியுது. அதே மாதிரி நல்லா இருக்க இடம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த சர்ச்சுக்கு வரதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க. என்ன ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா 5 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மரம் இருக்குன்ட்டு தெரியுதா? நல்லா இருக்கலாம், பெரிய மரமாக இருக்குது. இங்கே நல்லா நல்லா இருக்குது. ஸோ அங்கே உங்கள் சர்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது. நைட்டு வந்து ப்ரேயர் இருக்கா, அதனால் வந்து சேர்ஸில் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ ஸோ வாங்க அந்த அந்த வியூவும் பார்க்கலாம். நம்ம போயிட்டு இப்போது அந்த இன்னும் கொஞ்சம் இருக்கிற வியூ. இங்கே ஹோம்லெஸ் ஜீஜஸ்ன்னு போட்டிருக்காங்க, இது என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரிலாம் போடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு, ஆனால் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. தெரில, ஒரு இடத்துல ஒரு மாதிரி போடுவாங்க, இது என்னன்னு தெரில. இந்த மாதிரி போட்டிருக்காங்க. சரி, இங்கே என்னென்னமோ கட்டிருக்காங்க, அவங்க லெட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஓகே, பரவாயில்ல. இங்கே ஒரு தண்ணி பாட்டில் வாங்கலாம். இங்கே சர்ச் இருக்குது, சென்ட் தாமஸ் நேஷ்னல் ஷெரின் பிஸ்லிகா. வாங்க சர்ச்சு உள்ள போகலாம். இதுதான் இப்போ நம்ம சர்ச்சு உள்ள போயிட்டுருக்கோம். கேமராலாம் டிவியில் இந்த ஓரக்கு இங்கே நம்மளுக்கு கேன்டீன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கேன்டீனில் வாங்குற மாதிரி இருந்தால் இங்கே வந்து வாங்கிக்கலாம். தண்ணி, ஸ்நாக்ஸ் நிறைய இங்கே இருக்குது. நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா இதுலேருந்து இப்படியே வந்து பைக்கில் காரில் இப்படி வரலாம். இப்படியே வந்து இங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து இங்கே எல்லாம் பார்க் பண்ணி நீங்கள் போய் உள்ளே எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படியே வந்து கீழே போயிடலாம். ஸோ இப்படியே போயிடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இப்போவே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, வெயிலில் எங்கேயும் சுற்ற முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், ட்ராவல் வீடியோஸ். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.